My dear friends, welcome back to Nurses Profile channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கான்செப்ட் ஆஃப் ஹெல்த். சோ இந்த கான்செப்ட் ஆஃப் ஹெல்த்ல வரக்கூடிய ஹெல்த்தோட டெஃபினிஷன், அதே நேரத்துல டைமென்ஷன் ஆஃப் ஹெல்த் பத்தி தான் நம்ம டீடைல்டா தமிழ்ல எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். நீங்க ஒரு பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லன்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோ அதர் பாராமெடிக்கலோ படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலோ, இல்ல நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு நர்சிங் கம்ப்ளீட் பண்ண பர்சனா இருந்தாலோ, இந்த நர்சிங் டாபிக்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியம், அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. அப்பதான் நம்மளோட சேனல்ல நம்ம கண்டினியூவா வீடியோஸ் போடும்போது உங்களை வந்து ரீச் ஆகும். எந்த ஒரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அதே நேரத்துல நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். சோ கான்செப்ட் ஆஃப் ஹெல்த். சோ இதுல நம்ம ஹெல்த்தோட டெஃபினிஷன் அண்ட் டைமென்ஷன் ஆஃப் ஹெல்த் பத்தி பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சாப்டர்ல என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெல்த்தோட டெஃபினிஷன் அப்படின்னா வரையறை. நம்மளோட ஆரோக்கியத்தோட வரையறைய நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு கொடுத்திருக்காங்க. ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் as state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease or infirmity. இதுல எக்ஸாக்டா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஹெல்த் அப்படிங்கிறது, ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட், முழுமையான பிசிக்கல், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹெல்த், மென்டல் ஹெல்த், அதே நேரத்துல நம்ம சொசைட்டியோட எப்படி இருக்கிறோம், சோசியல் வெல்பீயிங், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆரோக்கியத்தோட வரையறை. அண்ட் நாட் மெர்லி த ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸ், நம்மளோட உடம்புல நோய் இல்லாம இருக்கிறதோ இல்லைன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது வந்து ஹெல்த் கிடையாது. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு நோய் இல்லாம இருந்தாலே நான் ஹெல்த்தியா தான் இருக்கிறேன், இதுதான் ஹெல்த் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னு நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் அப்படிங்கிறது பிசிக்கலாவும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், மென்டலாவும் ஹெல்த்தியா இருக்கணும், சோசியல் வெல்பீயிங்லயும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து WHO நமக்கு கொடுத்த ஹெல்த்தோட டெஃபினிஷன். திருப்பி ஒருக்கா ரிப்பீட் பண்றேன். ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் as a state of complete. கம்ப்ளீட்னா என்ன? முழுமையான. சோ பிசிக்கலாவும் நம்ம முழுமையா இருக்கணும், மென்டலாவும் முழுமையா இருக்கணும், சோசியல் வெல்பீயிங்லயும் நம்ம முழுமையா இருக்கணும். அதுதான் வந்து ஹெல்த். அது இல்லாம நோய் இல்லாம இருக்கிறது மட்டும் ஹெல்த் கிடையாது அப்படிங்கறத இந்த டெஃபினிஷன்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெல்த்தோட முக்கியமான 5 ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா டைமென்ஷன் சொல்லலாம். ஆஸ்பெக்ட்ஸ் இல்லைன்னா டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல வந்து ஹெல்த்தோட 5 கோணங்கள் இல்லைன்னா 5 பரிமாணங்கள் இல்லைன்னா 5 பார்ட் அப்படி வந்து நம்ம சொல்லிக்கலாம். சோ இதுல முக்கியமான 5 பார்ட் எதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிசிக்கல், நம்மளோட உடம்பு சார்ந்தது. ரெண்டாவது வந்து மென்டல், நம்மளோட மனநலன் சார்ந்தது. அடுத்து வந்து எமோஷனல், நம்மளோட உணர்ச்சிகள் சார்ந்தது. நாலாவது வந்து சோசியல், நம்மளோட சொசைட்டியை சார்ந்தது. ஐந்தாவது ஸ்பிரிச்சுவல், நம்மளோட ஃபெய்த்தை வந்து சார்ந்தது. அந்த ஃபெய்த் வந்து ஒரு ரிலிஜியன் பேஸ்டு ஃபெய்த்தாவும் இருக்கலாம், இல்லைன்னா நீங்க வேற எதுக்கு மேலேயாவது வச்சிருக்கக்கூடிய ஒரு அதீத நம்பிக்கையாவும் இருக்கலாம். சரியா? சோ பிசிக்கல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து பிசிக்கல். த ஹெல்த் ஆஃப் யுவர் பாடி including aspects like fitness, nutrition, freedom from illness or injury. Physical health அப்படிங்கிறது நம்ம எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம இருக்கிறது. சோ இதுல எதெல்லாம் அடங்கும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபிட்னஸ், நல்லா எக்ஸசைஸ் பண்றது, நல்லா நியூட்ரிஷனா சாப்பிடுறது, எந்த நோயும் இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஆஸ்பெக்ட், பிசிக்கல் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது மென்டல், இது வந்து முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். யுவர் எபிலிட்டி டு ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன், லேர்ன், மேக் ஹெல்தி சாய்ஸஸ் அண்ட் யுவர் ஓவரால் காக்னிட்டிவ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நிறைய நேரங்கள்ல நினைக்கிறோம் பிசிக்கலா நான் நல்லா இருக்கிறேன், அதுவே ஒரு பெட்டர் ஹெல்த் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்ம வந்து மென்டல் ஹெல்த்தும் நமக்கு நல்லா இருக்கணும். அதாவது நல்லா வந்து ஹெல்த்தியா திங்க் பண்ண தெரியணும், நல்லா லேர்ன் பண்ண தெரியணும், நல்லா மத்தவங்களுக்கு கூட எல்லாம் பழக தெரியணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹெல்த்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிசிக்கலா நல்லா இருப்போம், ஆனா ஸ்ட்ரெஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது கூட நம்மளோட மென்டல் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ யார் ஒருத்தங்க இந்த 5 ஆஸ்பெக்ட்லயே வந்து பெஸ்டா வந்து இருக்கிறாங்களோ அதுதான் வந்து ஒரு முழுமையான நிறைவான ஹெல்த் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மூணாவது முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து எமோஷனல், நம்மளோட கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் மேனேஜ் யுவர் ஓன் எமோஷன் அண்ட் ரெஸ்பாண்ட் டு அதர் எமோஷன்ஸ். சோ எமோஷனல் ஆஸ்பெக்ட்ல நம்மளை பத்தி நமக்கு ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கும், நம்மளோட எமோஷன்ஸ், அழுகையா இருக்கட்டும், அதிக விதமான ஒரு சந்தோஷமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும். இதுதான் வந்து எமோஷனல் ஆஸ்பெக்ட்.
நாலாவது இருக்கக்கூடிய முக்கியமான ஆஸ்பெக்ட் சோசியல். யுவர் எபிலிட்டி டு பில்ட் அண்ட் மெயின்டைன் மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ் அண்ட் யுவர் கனெக்ஷன் டு த கம்யூனிட்டி. அதாவது நம்மளை சுத்தி உள்ளவங்க, நம்மளோட நெய்பர்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நம்மளோட சமுதாயத்தை சார்ந்தவங்க கிட்ட நம்ம எப்படி ஒரு மீனிங்ஃபுல் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது இந்த சோசியல் ஆஸ்பெக்ட்ல வருவோம். சில பேர் பிசிக்கலா நல்லா இருப்பாங்க, மென்டலி கூட நல்லா இருப்பாங்க, எமோஷனலி நல்லா இருப்பாங்க. பட் சோசியலா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல சண்டை, அடுத்த வீட்டுல சண்டை, இல்லைன்னா மத்தவங்க கிட்ட பழக மாட்டாங்க, ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகளும் நம்மளோட சமுதாயத்துல இருக்கும். சோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் யாரால நல்லா மெயின்டைன் பண்ண முடியுதோ அதுதான் சோசியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாவது ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தை பொறுத்தவரையில நம்மளோட ரிலிஜியனை இதுல நம்ம ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். the something larger than yourself. சோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ரிலிஜியன்ல ஒரு ஃபெய்த் இருக்கும். சோ அந்த ஃபெய்த்ல அவங்க எந்த அளவு இன்வால்வ்டா இருக்கிறாங்க, எந்த அளவு அதுல ஹெல்த்தியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட். சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 5 important aspects of health is physical health, mental health, emotional, social and spiritual. சோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல உள்ள முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த். இது 2 மார்க்ஸ் இல்லைன்னா 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் த 5 டைமென்ஷன் ஆஃப் ஹெல்த். இதுக்கு ஜஸ்ட் நீங்க இந்த பிசிக்கல், மென்டல், எமோஷனல், சோசியல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்கன்னா போதும். 2 மார்க்ஸ்லயோ இல்லைன்னா 3 மார்க்ஸ்லயே கேட்பாங்க. அடுத்து மூணாவது எக்ஸ்பிளைன் த டைமென்ஷன் ஆஃப் ஹெல்த். சோ இது 5 மார்க் கொஸ்டின்ஸா வரும். இதுல நீங்க எக்ஸாக்டா என்னென்ன வரும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி அதுக்கு அடியில 1 or 2 லைன்ஸ்ல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.